கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இதோ பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றிய அந்த பாதையில் ஏசப்பா நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா எஸ்தர் ஜான். அவங்களோட இயற்பெயர் கமர்ஜியா. ஆக்சுவலாக ஒரு சிறு சம்பவத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் நிறைய பேரோட பேசுவோம், பழகுவோம். அப்படி பேசும்பொழுது பார்த்தா அப்போ ஒரு குடும்பத்தோட கதையை நான் கேட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த குறிப்பிட்ட நபரை மட்டும் பார்த்திங்கன்னா வேலை குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி வேலை செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப எப்படின்னா, இப்போ ஒருத்தரால் இவ்வளோதான் வேலை செய்ய முடியும்னா சக்திக்கு மீறி செய்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் வீட்டில் எல்லாம் சொல்ல மாட்டிங்களா? என்னால் முடியலன்றதை நீங்கள் பதிவு பண்ணவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் இது வரைக்கும் என்னோடய தேவைகளையும் நான் சொன்னதில்லை, ஏதாவது செய்ய சொன்னால் முடியாதுன்னு நான் சொன்னதில்லை. கண்டினியூஸாக செய்வாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா மனுஷனாக இருந்தால் எல்லாருக்குமே அந்த ஓய்வுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் டைம் கிடைச்சா ஒரு 1/2 hour அப்படியெல்லாம் கூட ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் அவங்க நான் ரெஸ்ட் எடுத்து கேட்டால் தூக்கம் வரலன்னுவாங்க. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக தூக்கம் வரும், ஆனால் அதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் கூட ஏதாவது வேலைக்கு செஞ்சிட்ருப்பாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, வேர் இஸ் த கன்சர்ன் கேர் டுவர்ட் தட் பர்சன்? குடும்பத்தில் நம்ம எல்லார் மேலேயும் ஒரு கேர் எடுக்கணும், ஒரு கன்சர்ன் இருக்கணும். வேலை செய்கின்ற இடங்களில் ஒரே துறையாக இருந்தால், ஒரே அலுவலகமாக இருந்தால், ஒருத்தருக்கு முடியலன்னா ஷேர் பண்ணி செய்யணும். ஒருத்தர் மேலேயே வேலையே திணிக்கக்கூடாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ அந்த நபரை அந்த குடும்பம் இழந்துடுச்சுன்னா அப்போ அவங்க என்ன செய்வாங்க? ஓடி ஓடி உழைச்சிட்ருக்கிற ஒருத்தர் இல்லைன்னா அப்போ என்ன செய்வாங்க? அப்போ எப்படி வாழ்க்கையை நடத்துவார்கள்? அப்போ அவங்களுக்காக ஓடுவாங்கள்ல, எல்லாம் செய்வாங்கள்ல. அப்போ அந்த வேலைகளை நம்ம இப்போவே ஷேர் பண்ணி செய்யலாமே. இப்போ ஒரு குடும்பத்தில் அம்மா இருக்கீங்க, அப்பா இருக்கீங்க, பிள்ளைகள் இருக்கீங்கன்னா அம்மா சில வேலை செய்வாங்க, அப்பா சில வேலை செய்வாங்க. குழந்தைகளுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேலைகளை பகிர்ந்து கொடுத்து இப்போவே அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். இப்போது மிஷினரிகள்லாம் தானாக வந்துடுறதில்ல. அவங்களுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறையா இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த எஸ்தர் ஜானோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா இவங்க பிறந்த வருடம் அக்டோபர் 14ஆம் தேதி 1960 பிறந்திருக்காங்க. அக்டோபர் 14 1929 பிறந்தது. மரித்தது தான் 60 பிப்ரவரி 2. இவங்க பார்த்திங்கன்னா இவங்க இயற்பெயர் கமர்ஜியா. அதுக்கப்புறம் தான் எஸ்தர் ஜான்னு மாற்றப்பட்டுள்ளது. இவங்க அவங்க குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்திங்கன்னா 7 குழந்தைகளில் ஒருவராக இவர் பிறந்தார். இவர் முதல்ல பார்த்திங்கன்னா எங்கன்னாக்கா அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படிக்க ஆரம்பித்தார். இவர் ஒரு பாகிஸ்தானிய கிறிஸ்துவ செவிலியர் ஆவார். கிறிஸ்துவ சுவிசேஷத்தில் தனது முயற்சிகளுக்காக அவர் 1960 கொலை செய்யப்பட்டார், இரத்த சாட்சியாக மரித்தார். அதுக்கப்புறமா இவர் ஒரு கிறிஸ்துவ தியாகியாக அங்கீகரிக்கப்பட்டார். 1998 20ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா மற்ற 9 கிறிஸ்துவ தியாகிகளில் வெஸ்ட் மின்ஸ்டர்
அபேயின் பெரிய மேற்கு வாசலுக்கு மேலே ஒரு சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலையில் இவரோட சிலையும் இருந்தது, எஸ்தர் ஜானோட சிலையும் வைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்களா? இவங்க வந்து இரத்த சாட்சியாக மரித்தார். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து இரத்த சாட்சியாக மரிக்க யாராவது தயாராக இருக்கிறீங்களா கேட்டால் எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? இல்லை, நான் என் குடும்பத்தை கவனிக்கணும், என் குழந்தைகளை கவனிக்கணும், அவங்க பள்ளி படிப்பை கவனிக்கணும், வேலையை கவனிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் ஒதுங்க போகிறீங்க? என் குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் ஒதுங்க போகிறீங்க? இல்லை, எத்தனை பணிகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக நான் இரத்த சாட்சியாக மரிக்க தயாராக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். இவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஒரு இஸ்லாமிய இந்தியாவில், அப்போ வந்து பிரிட்டிஷ் தான் நம்மளை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார். அவர் 17வது வயது நிரம்பியவுடன், ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தார். 17 வயது நிரம்பியவுடன் அவர் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் பயின்றார். அப்போ வந்து ஏசாயா 53வது அதிகாரம், பைபிள் இருந்தால் எடுத்து வச்சுக்குங்க. ஏசாயா 53வது அதிகாரம், அந்த வசனத்தின் மூலம் அவர் ஈர்க்கப்பட்டார். ஏசாயா 53வது அதிகாரத்தின் மூலம் அவர் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து என்னன்னாக்கா பிரஸ்பைரிடின் கிறிஸ்துவத்திற்கு மாற முடிவு செய்தார். முதல்ல அவர் மனம் மாறினார், மதம் மாறலை, மனம் மாறினார். அவர் இஸ்லாமிய பின்னணியில் தான் இருந்தார், ஆனால் கிறிஸ்துவால் தொடப்பட்டு மனம் மாறினார். அந்த ஏசாயா 23 டைம் இருக்கிறப்போ ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் என்னை மிகவும் தொட்ட வசனத்தை மட்டும் இப்போ நான் படிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம செய்த பாவத்துக்காக மரிக்கப்பட்டார், நம்ம செய்த ஒரு அக்கிரமத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினார். அப்புறம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எப்பவுமே வசனத்தை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து தான் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய தொழிலை பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் 1947 ரெண்டாக பிரிய ஆரம்பித்தது. அப்போ வந்து அந்த ஜியாவின் குடும்பம் 1947 சுதந்திர இந்தியாவில் உள்ள மெட்ராஸிலிருந்து புதிதாக பிறந்த பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தது இவங்க குடும்பம். அப்போ வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து புதிய ஏற்பாடை வந்து ஒரு மிஷினரி கிட்டேருந்து வாங்கி படிக்கிறாரு. எங்கள் கராச்சியில் மேரிகஸ் லாகசன் அவர்கிட்ட இருந்து புதிய ஏற்பாடு மட்டும் வாங்கி படித்து கொண்டிருக்கிறார். அது என்ன பண்ணார்னா, ரகசியமாக பைபிளை படித்து வந்தார். நம்ம கூட பாருங்களேன், இப்போ வந்து நம்ம ரகசியமாக படிக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் முழு உரிமை இருக்குது. உட்காந்து படிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், தைரியமாக சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பைபிளை படிக்கணுன்னா திருட்டுத்தனமாக தான் படிக்கணும். அப்போ அந்த நிலைமை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருந்திருக்கோம்ல. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வேதாகமம் நம்ம கையில் இருக்கிறது, பறிக்கப்படுகின்ற ஒரு காலம் வரும். அதுக்குள்ளே வேதாகமத்தை முழுவதும் படித்து நம்ம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு வந்து அந்த புதிய ஏற்பாடை படித்த உடனே அதில் ரொம்ப விசுவாசம் உறுதியாக கவனத்தோடு இருந்தார். அதனால் ஈர்க்கப்பட்டார். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து ஒரு விசுவாச பரீட்சை நேர்ந்தது. அவர் அதை எதிர்பார்க்கல. என்னென்னா, அவர் இஸ்லாமிய பின்னணியில் இருந்ததுனால அவங்களுடைய குடும்பத்தார் அவருக்கு வந்து திருமணம், இஸ்லாமிய பின்னணியிலே ஒரு திருமணம் அவருக்கு செய்து வைக்க திட்டமிட்டனர். அதற்கு பயந்து அவர் என்ன பண்ணாருன்னா, வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அப்போ வீட்டை விட்டு வெளியேறி அவர் எங்கே சென்றார்னாக்கா,
கராச்சியின் லாகேசனில் உள்ள ஒரு அனாதை இல்லத்தில் அவர் வேலை செய்து வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வேலை செய்து வந்தார். அப்போ தான் வந்து அவருடைய பெயரை வந்து கமர்ஜியான் இருக்கிற அவருடைய பெயரை எஸ்தர் ஜான் என்று மாற்றிக்கொண்டார். அதுக்கப்புறம் ஜூன் 1955 அவர் சாஹிவாலுக்கு குடிபெயர்ந்தார். அங்கு அவர் ஒரு மிஷன் மருத்துவமனையில் பணிபுரிந்தார், செவிலியராக பணிபுரிந்தார். 1956 முதல் 1959 வரை குஜ்ரன்வாலாவில் உள்ள யுனைடெட் பைபிள் பயிற்சி மையத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தார். பின்னர் தனது வாழ்க்கையில் எஞ்சிய நாட்களை அவர் எப்படி கழித்தார்னா, சிச்சா வதனியை சுற்றியுள்ள கிராமங்களில் சுவிசேஷம் செய்து வந்தார். அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் இருக்காதுல்ல, சைக்கிளில் தான் சுற்றுப்பயணம் செய்தார். அங்கே இருக்கிற குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்காக அவர் வந்து நிறைய குரல் கொடுத்தார், பெண்களுக்கு வந்து பேசினார். அவர்களோட சேர்ந்து அங்கே பருத்தி தொழில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பருத்தி வேலையில் போய் இவரும் ஈடுபட்டார். அதுக்கப்புறமா இவர் வந்து அந்த கிராமத்திலே ஒரு பிரபலமாக மாறினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளம் பருவத்திலேயே அவர் வந்து எல்லாராலையும் கவர்ந்திழுக்கப்பட்டார். ஏன்னா அவரோட அந்த மிஷனரி பணியால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து பிரபலமானார். ஆனாலும் அவரிடத்தில் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா அவருடைய குடும்பத்தினர் வந்து மீண்டும் வருமாறு அவரை கூப்பிட்றாங்க. ஆனால் இவர் போல, ஏன்னா கிறிஸ்துவுக்காக நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் பயணம் மூலமாக உலகெங்கும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறி வந்தார். அதுக்கப்புறமா இவர் வந்து இவ்வளோ மும்முரமாக இந்த கிறிஸ்துவ பணிகளில் பணியாற்றி வந்ததன் காரணமாக எஸ்தர் ஜான் வந்து பிப்ரவரி 2, 1960 சிச்சாவதனியில் உள்ள அவரது வீட்டில் அவருடைய படுக்கையில் கொலை செய்யப்பட்டு காணப்பட்டார். ஸோ இவர் வந்து இரத்த சாட்சியாக மரித்தார். அதுதான் எனக்கு வந்து நிறைய நேரங்களை நான் ஆச்சரியமாக நினைப்பதுண்டு. இந்த இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் எவ்வளவு வைராக்கியமாக இருந்திருப்பாங்கல்ல, கிறிஸ்துவுக்காக அவங்க வந்து எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கை முறை எவ்வளவு ஒரு நேர்த்தியாக இருந்திருக்கும். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா எதுலையுமே போயிருக்காது. கிறிஸ்துவை தவிர அவங்களுக்கு வேறு டைவர்ஷனே இருந்திருக்காது. ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எல்லா மிஷனரிகள் வாழ்க்கையும் பாருங்களேன், ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்டிங்லே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கர்த்தரோடு ஒரு ஈடுபாடு இருக்கும். எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும், ஊழியம் செய்யணும், பரலோக ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை எழுப்ப வேண்டும், அதில் போய் சேர்க்கணுன்ற வாஞ்சை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து அங்கே எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்னா, சாஹிவாலில் உள்ள ஒரு கிறிஸ்துவ கல்லறையில் இவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் ஒரு கிறிஸ்துவ தியாகியாக அங்கீகரிக்கப்படுகிறார். 1998 லண்டனில் என்ன பண்ணுறாங்கன்னா, வெஸ்ட் மின்ஸ்டர் அபேயின் அந்த இடத்துல பெரிய மேற்கு வாசலுக்கு மேலே வந்து 10 சிலைகள் திறக்கப்பட்டன. அவை 20ஆம் நூற்றாண்டின் 10 கிறிஸ்துவ தியாகிகளை சித்தரிக்கின்றன. அந்த சிலைகள் எல்லாமே தியாகிகளை பற்றி தான் சொல்லியிருக்கின்றது. அவர்களில் எஸ்தர் ஜானும் ஒருவர். ஆஸ்கார் ரொமேரோ மற்றும் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் போன்றவர்களுடன் அவரோட சிலையும், அந்த 10 சிலைகள் ஒருத்தர் யார்? எஸ்தர் ஜான். இப்போ யோசித்து பாருங்களேன், இது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லை? கர்த்தருக்காக மரிக்கிறது, அதுவும் இரத்த சாட்சியாக மரிக்கிறது. நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம், நான் என்ன பெருசாக வாழ்ந்துட்டேன், நம்ம என்ன பெருசாக செஞ்சிட்டோம், அப்படியே விரக்தியாக பேசுவோம். கர்த்தர் வந்து எவ்வளோ நன்மைகளை நம்மளுக்கு செஞ்சுருக்காரு. சிறு வயதுலேருந்து யோசித்து பாருங்களேன். நீங்கள் ஒரு டைம் லைன் போட்டு பாருங்கள்.
இன்னைக்கு வரைக்கும். அப்படின்னா உங்கள் சிறு வயது முதல்ல இருந்து, நீங்கள் பிறந்த தேதியிலிருந்து, படித்த காலங்கள், அதுக்கப்புறமா வேலை செய்த காலங்கள், திருமண வாழ்க்கை, இப்படி எல்லாம் போட்டு பாருங்கள். உங்களோட டைம் லைன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நிறைய இழப்புகளை சந்திருக்கலாம், இல்லை நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கலாம், போராட்டங்களை சந்தித்திருக்கலாம். ஏதாவது ஒரு தருணத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல பேசியிருக்கலாம். என்னோட இந்த மிஷினரி ஊழியத்துக்காக என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஒரு வரைபடம் போட்டு பாருங்கள். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த வயது வரைக்கும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இது வரைக்கும் நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு உங்களுக்கு மனசில் ஒரு பாரம் இருந்தால், இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம். யூ ஷுட் ஹாவ் த கன்சர்ன். அதுக்காக தான் முதல்ல நான் அந்த கதையை சொன்னேன். ஒரு ஃபேமிலியிலே நம்மளுக்கு ஒரு கேர், கன்சர்ன், ஒரு பாரம் இல்லைன்னா நம்ம போய் சமுதாயத்தில் எப்படி உழைக்க போகிறோம். அதுவும் கிறிஸ்துவுக்காக நம்ம எப்படி எழும்பி நிற்க போகிறோம். ஏன்னா பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, விதவைகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நம்மளுக்கு அந்த பாரம் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம போய் என்னத்தை செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது கமர்ஜியா ஜான். அவங்களோட இயற்பெயர் கமர்ஜியா ஜான். அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் எஸ்தர் ஜான் அவங்க பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் ஒரு செவிலியராக பணியாற்றினார். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் 1947 பிரியும் பொழுது இவங்க பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து செல்கிறார்கள். அதுவும் இஸ்லாமியர்கள் எவ்வளவு வைராக்கியத்தோடு இருப்பாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க மறைமுகமாக வேதத்தை படித்து தெரிந்து கொண்டார்கள். ஏசாயா 53வது அதிகாரம் டைம் இருக்கிறப்போ எடுத்து ஃபுல் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தால் தொடப்பட்டாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், மனம் மாறினார்கள். அதுக்கப்புறமா அவங்க குடும்பத்தை விட்டு தூரம் வந்துட்டாங்க. ஏன்னா இஸ்லாமிய பின்னணியில் ஒரு மணமகனை பார்த்து முடித்து வைக்க அவங்க திட்டமிட்டதுனால அதை அறிந்து அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்காக உழைக்க ஆரம்பித்தார்கள், சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள், கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொன்னார்கள். அதுக்கப்புறம் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். நம்ம யோசித்து பாருங்கள், இவங்க வாழ்ந்த அந்த காலத்தில் ஃபுல்லாக பாருங்களேன், கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்தார், கிறிஸ்துவுக்காகவே மரித்தார், அதுவும் இரத்த சாட்சியாக மரித்தார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்து பாருங்களேன். அதில் இரத்த சாட்சியாக மரித்தவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அங்கீகாரம் தருகிறார். ஏன்னா அவங்க நினப்பு ஃபுல்லாக இயேசுவை பற்றி தான் இருக்கும், வேறு எந்த கவலையுமே இருக்காது. திருமணம் செய்து கொள்ளவில்லை, கர்த்தருக்காக வாழ்கின்றார், அவருடைய பணிக்காக வாழ்கிறார். இந்த மாதிரி எண்ணம் எல்லாருக்கும் வராதில்ல. நம்மளை நாமளே சோதித்து பார்த்தா, இப்போ நம்ம தனிமையில் இருந்தால் நான் ரத்த சாட்சியாக மரிக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் குடும்பத்தோடு இருக்கும்பொழுது இந்த கேள்வியை கேட்ட பதில் சொல்வீங்களா? நான் இரத்த சாட்சியாக மரிக்க தயாராக உள்ளேன், கர்த்தருக்காக நான் எழும்பி நிற்க தயாராக உள்ளேன், கர்த்தருக்காக பாடுபட, ஊழியம் செய்ய, அவருக்காக இரத்தம் சிந்த நம்ம தயாராக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், ஒரு திருமணம் செய்து கொண்டோம், பிள்ளைகளை பெற்றோம், அவங்களுக்காக உழைத்தோம், அப்படின்னு தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என்னைக்காவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? நமக்காக எவ்வளோ பாடுபட்டார். அந்த ஏசாயா 53 கூறியிருக்கிறது போல் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரங்களுக்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார். ஆனால் அவருக்காக நம்ம பாடுபட தயாராக இருக்கோமா? ரத்தம் சிந்த தயாராக இருக்கோமா? அவருக்காக சத்தியத்தை சொல்ல தயாராக இருக்கிறோமா? அவரை ஆராதிக்க, பாட்டு பாட, அவரை ஸ்தோத்தரிக்க தயாராக இருக்கோமா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் போயிடுச்சு, விட்டுடுங்க. இனி வரும் காலங்கள் நம்ம எப்படி செலவழிக்க போகிறோம்? கர்த்தருக்காக நம்ம எழும்பி நிற்க போகிறோமா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போகிறோமா? இல்லை நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறேன், கூட இருக்கிறவங்கள பற்றி கவலையே படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதெல்லாம் யோசித்து பாருங்கள்.
இன்றைக்கி நம்ம இதுக்காக ஒரு 5 நிமிடமாவது நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் வாரம் வாரம் ஒரு பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்றைக்கி நாங்கள் பார்த்தது எஸ்தர் ஜான். அவர்கள் ஒரு பாகிஸ்தானியர், இஸ்லாமிய பின்னணியில் இருந்தவர். ஆனால் உம்முடைய வேதத்தை படித்து அதனால் தொடப்பட்டு மனம் மாறி உம்மை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். ஏசப்பா, நாங்கள் இதே மதத்தில் இதே கிறிஸ்தவர்களாக பிறந்து வளர்க்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் என்ன செய்தோம்? உமக்காக நாங்கள் என்ன செய்தோம் ஏசப்பா? சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம், இந்த நொடி வரைக்கும் ஏசப்பா, நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகின்றோம்? எங்கள் வாழ்க்கை ஏசப்பா உம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம் ஏசப்பா. முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு ஏற்ற, எங்களுக்கு தகுதியான, எங்களால் என்ன செய்ய முடியும்னு உமக்கு தான் ஏசப்பா தெரியும். எங்களுடைய தாளந்துகளை நீர் மட்டுமே அறிவீர் சுவாமி. அந்த தாளந்துகளை கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? உமக்காக எழும்பி நிற்க ஆசையாக இருக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை வசனத்தின் மூலமாவது இல்லை தரிசனத்தின் மூலமாவது எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய பொருளாதார ரீதியில் அவர்களை நீர் சந்தித்தருளும் கர்த்தாவே. என்ன பணப்பற்றாக்குறையோ இல்லை உடல் நல குறைவோ வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பா, இந்த நிமிடமே அவர்களை தொடும் ஆண்டவரே. ஏசப்பா, முட்டி வலியாக இருக்கலாம், கழுத்து வலியாக இருக்கலாம், உள்ளங்கால்கள் வலியாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், இல்லை சுகராக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆர்கன் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை செயல் இழந்து காணப்படலாம். எல்லாவற்றிற்கும் ஏசப்பா ஒரு விடுதலையை தாரும் கர்த்தாவே. உம்மை நம்பி வருகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படவே கூடாது கர்த்தாவே. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர் கர்த்தாவே. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. சத்தியத்தை முழுவதுமாக நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஏசப்பா மற்றவர்களுக்கு உதவியாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் விளங்கட்டும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஏசப்பா. வேறு எதுலேயும் நாங்கள் கான்சன்ட்ரேட்டோ இல்லை டீவியேட்டோ ஆகக்கூடாது ஆண்டவரே. இந்த மனுஷ பிரகார் ஏசப்பா, எங்களுடைய உணர்ச்சிகளுக்கோ உணர்வுகளுக்கோ ஏசப்பா மற்ற பெருமைகளுக்கோ நாங்கள் அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றுமே நாங்கள் மகிமைப்படுத்த, உம்முடைய பாதையிலே நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஏசப்பா உம்மை காண கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா எங்களை வழிநடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.